பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றியின் வாழ்த்துக்கள். பரிசுத்தமான நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இங்கே பார்க்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ காரியங்களை நினைத்து கொண்டிருப்போம். எனக்கு இந்த காரியம் நடந்துருமா, இது ஏன் என்னுடைய வாழ்க்கையில தாமதமாகுது, ஆவியானவர் ஏன் இந்த காரியத்தை செய்ய தாமதிக்கிறாரு, நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், நான் நல்லா தானே உபவாசம் இருக்கிறேன், ஸ்தோத்திரம் படிக்கிறேன், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேன், அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைக்கின்ற காரியம் தாமதமாகி நான் நினைக்கிறேன். காரியம் தாமதமாகுதுன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு பிறகு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மை இருக்கிறார்கள். நமக்கு காரியங்கள் தாமதமாக தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவுக்குள்ள தாமதிக்கப்படுகிறோமோ நமக்குள்ள ஆசீர்வாதத்தை தேவன் என்ன சொல்லுவோம், பெரிய அளவு வச்சிருக்கோம். காரியம் தாமதம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப ஜெபம் இன்னும் அதிகமா என்ன பண்ணணும், பண்ண வேண்டும். நம்ம இப்போ செய்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், இனி வருகின்ற நாட்கள் அதிகமா செய்யணும். செஞ்சுட்டு சொன்னா சொன்னது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நாள் ஒரு நாள் வரும், வேண்டுதலுக்கான நாள் வரும், ஜெபத்திற்கான நாள் வரும். அப்போ நிச்சயமாய் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்ந்திருந்தாலும் கண்ணீர்கள் மத்தியில் கடந்தாலும் அவர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நம்பிக்கை ஒரு நாள் என்ன பண்ண வீண் போகாது. இந்த நம்பிக்கையுள்ள தேவனை நாம் என்ன பண்ணுவோம், உறுதியை பற்றி கொள்வோம். இந்த நிலைமையை என்ன பண்ணுவோம், அவர் மாற்றி கொள்வோம், தலையை நிமிர செய்வார் என்று இந்த நல்ல நாளில நாம் அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய அதிசய வல்லமையுள்ளவர். கண்களை மூடி நேசிக்கிற பரலோகபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. வாழ்க்கையில காரியம் தாமதமாகுது, தள்ளி போகுது என்றால் பின்பாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை நாங்கள் உறுதியை பற்றி கொள்கிறோம். நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறது ஜீவனுள்ள தெய்வம் மீது நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். ஆசீர்வதிங்க. நாம